எல்லாருக்கும் வணக்கம். நாங்க திருவிளையாடற் புராணத்துல இன்றைக்கு பார்க்க போற படலம் மெய் காட்டிட்ட படலம். 30வது படலம். என்னது? தலைப்பு மெய் காட்டிட்ட படலம். மெய்ய காட்டின படலம். என்ன கதை என்று பார்க்கலாம். குலபூடன பாண்டியனுக்கு சுந்தர சாமந்தன் என பெயர் கொண்ட ஒரு சேனாபதி ஒருவர் இருந்தான். இது பாண்டியற்ற கதை தானே போய்கொண்டிருக்குது. அப்ப அனந்த குண பாண்டியன் மகன் தான். நாங்க 29வது படலத்துல அனந்த குண பாண்டியன் பற்றி பார்த்தனாங்க. அனந்த குண பாண்டியன் மகன்தான் குலபூடன பாண்டியன். அப்ப அவருக்கு சுந்தர சாமந்தன் என்ற பெயரோடு ஒரு சேனாதிபதி ஒருவர் இருக்கிறார். அரசர்களுக்கு மந்திரி, சேனாதிபதி என்று ஒவ்வொரு நிலைகள்ல ஒவ்வொருத்தர் இருப்பினம். அப்ப இந்த குலபூடன பாண்டியனுக்கு சுந்தர சாமந்தன் என்ற பெயரோட சேனாதிபதி ஒரு ஆள் இருக்கிறார். அவன் சிவனடியாரை சிவனெனக் கொண்டு பூசிக்கும் கடப்பாட்டு நெறியிலே நின்றான். அப்ப அவன் என்றது இந்த சுந்தர சாமந்தனை சொல்லுது. அவர் சிவனடியார சிவனாகவே வழிபடுகிறவர். அவன் பாண்டியனுக்கு இருமைக்கும் துணியாய் ஒழுகு நாளிலே வேடர்களுக்கு அதிபதியாகிய சேதி ராயன் என்பவன் ஒருவன் மேலிட்டு பாண்டியன் மேற் படையெடுத்து செல்ல நினைந்தான். அப்ப இந்த சுந்தர சாமந்தன் சிவனையே சிவனடியார்களையே சிவனாக வழிபடுகிறவர். இவர் பாண்டியனுக்கு இருமைக்கும் துணையாய் நிற்கிறார். இவர் இப்படி அவருக்கு உதவி செய்கிற நாள்ல வேடர்களுக்கு அதிபதி, வேடுவ குலம் இருக்குத்தானே, வேடர்களுக்கு அதிபதியாகிய சேதிராயன் என்பவன். வேடர்களுக்கு அதிபதி சேதிராயன் அவற்ற பேர். அவர் ஒரு நாள் பாண்டியன் மேல் இவருக்கு மேல போர் தொடுக்கிறதுக்கு படையெடுத்து போர் செய்ய நினைக்கிறார். அதை பாண்டியன் அறிந்து தன் சேனாதிபதியாகிய சுந்தர சாமந்தனை பார்த்து, சேதிராயன் என்பவன் நமக்கு விரோதமாக படையெடுக்க எண்ணி இருக்கிறான். அப்ப இதே அறிஞ்சிட்டார் இந்த பாண்டியனாரு, குலபூடன பாண்டியன் அறிஞ்சிட்டார். இந்த வேடுவத்தல அதிபதியாயிருக்கிற சேதிராயன் என்பவன் தங்களோட நாட்டுக்கு போர் தொடுக்க போறார் என்று நினைச்சு அறிஞ்சு யாருக்கு? தன்னுடைய சேனாதிபதியாகிய சுந்தர சாமந்தனுக்கு சொல்றார், இவர் இப்படி படையெடுக்க போறார் என்று. அவன் மிக வலியவனாதனால் நீ நமது பொன்னறையை திறந்து வேண்டும் திரவியங்களை எடுத்து நானா சாதியருள்ளும் இன்னும் சில சேனைகளும் சம்பாதிக்க கடவாய் என்றான். அப்ப அவன் வலிமையானவன். யாரு? இந்த வேடர்களுக்கு அதிபதியாயிருக்கிற சேனாதிராயன் என்பவன் இவர்களும் விட அவன் வலிமையுடையவன். அப்ப அவனுக்கு நீ எங்கண்ட பொன் அறையே, அந்த சொல்லிவினமே பொன்கள் எல்லாம் வைக்கிறது அரச இதுல இருக்கும். அப்ப அந்த பொன் அறையை திறந்து திரவியங்கள் எல்லாத்தையும் எடுத்து நானா சாதியர்களுக்கும் கொடுத்து சில சேனைகளை சம்பாதிக்க கடவாய் என்று சொல்றாரு. ஏனென்றா அப்பதான் இவரோட நாங்க போர் செய்யலாம் என்று சில சேனைகளை சம்பாதிக்க கடவாய் என்றா சேர்க்க சொல்றார் சில சேனைகளை. அப்பதான் போரில வெல்லலாம். ஏனென்றா அவர் வலிமையாக இருக்கிறார் இவர்ல. அது கேட்ட சுந்தர சாமந்தன் பாண்டியனுடைய ஆஞ்ஞையை பின்தள்ள சிவபெருமானுடைய திருவருள் முன்னிப்ப விரைந்து போய் பொன்னறையை திறந்து தன்னாவ அமையத்தக்க திரவியங்களை கைக்கொண்டு எண்ணிறந்த களிப்போடு திருக்கோயிலை அடைந்து பொற்றாமரை வாவியிலே ஸ்நானம் செய்து சிவபெருமானை வணங்கி நின்று அடியார்கள் எண்ணிய கருமமெல்லாம் முடிக்கும் பெருமானி, இத்திரவியங்களெல்லாம் உமக்கும் உம்முடைய மெய்யடியார்களுக்குமே ஆகக் கடவன என்று வேண்டிக் கொண்டு அவைகளை சிவ புண்ணியங்களிலே செலவழிப்பான் ஆயினான். அப்ப இப்படி குலபூட பாண்டியன் சொல்லிட்டாரல்லோ, பொன்னறைய திறந்து எல்லா திரவியங்கள் கொடுத்து சேனைகளை திரட்ட சொல்லி சம்பாதிக்க சொல்லி.
அப்ப இவர் என்ன செய்கிறாருண்டா, சுந்தர சாமந்தன் பாண்டியனுடைய கருத்தை கேட்காமல், அதை பின்னுக்கு தள்ளி அவர்ட்ட சொல்ல கேட்காமல், சிவபெருமானுடைய திருவருள் அவருக்கு முன்னிக்குது. சிவபெருமான் திருவருள் முன்னிக்க, அப்ப பொன்னறைய திறந்து தன்னை கையால் எவ்வளவு அள்ளியலுமோ அள்ளி கொண்டு போய் பொற்றாமரை பொற்றாமரை குளத்துல போய் ஸ்நானம் செய்து வாவி, பொற்றாமரை வாவி அதுல போய் குளிச்சுட்டு கோயிலுக்குள்ள போய் சிவனை வணங்கி, நீ எண்ணியதெல்லாம் நீதான் எங்களுக்கு முடிச்சு கொடுக்குற நீ. அப்ப இந்த திரவியங்கள் எல்லாம் உனக்கும் உன்னுடைய மெய்யடியார்களுக்கும் தான் இதெல்லாம் சேர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு, அந்த புண்ணியங்களில் செலவழிப்பான். அது எல்லாத்தையும் புண்ணிய காரியங்கள்ல இந்த பொன்னறைய திறந்து கொண்டு போய் எடுத்து புண்ணிய காரியங்கள்ல செலவழிக்கிறார். ஆறு இந்த சேனாதிபதி சுந்தர சாமந்தன். சிவபெருமானுக்கு திருக்கோபுரங்களும் ஆயிரங்கால் மண்டபமும் இரத்தினா ஆபரணங்களும் குடைகளும் கொடிகளும் செய்வித்தான். அப்ப இந்த பொண்ணுகள் பொருள்களை எடுத்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு திருக்கோபுரங்கள் கோபுரங்களும் ஆயிரங்கால் மண்டபம் ரத்தின ஆபரணங்களும் கொடிகள் இப்படி நிறைய கோயிலுக்கு செலவழிக்கிறார் இந்த பொன் அதுகளை எடுத்துக்கொண்டு போய். யாவாராயினும் விபூதியும் உருத்திராக்கமும் தரித்தவரைக் கண்டால் இவரே நம் பிறப்பறுக்க வடிவெடுத்த சிவபெருமான் என்று அவரை விரைந்து எதிர்கொண்டு வணங்கி அழைத்து வந்து திருவமுது செய்வித்து அவர் புசித்து எஞ்சியதே புசிப்பான். அப்ப இவர் என்ன செய்கிறார், இந்த சுந்தர சாமந்தன்? சில பேர் விபூதி உருத்திராக்கத்தோட அவைகளை கண்டால், சில பேரை கண்டால் இவர் எல்லாருமே எங்களை பிறப்பறுக்க வந்த சிவபெருமானாகவே அந்த சிவசின்னங்கள் தரிச்சவர்களை வழிபடுவார். அப்ப அவர்களை கூட்டி வந்து வணங்கி சாப்பாடு படைச்சு திருவமுது செய்துட்டான்னா அவர்களுக்கு அன்னதானம் சாப்பாடு கொடுத்து பிறகு மிஞ்சியதை தான் சாப்பிடுவார். இன்றைக்கு 1000 நாளைக்கு 2000 என்று இப்படி அன்றைக்கன்று 2 மடங்காக அரசனுடைய பொருள்கள் எல்லாவற்றையும் சிவபெருமான் பொருட்டும் சிவனடியார் பொருட்டும் செலவழித்து கொண்டு வந்தார். அப்ப இன்றைக்கு 1000 நாளைக்கு 2000 அப்படியே கூடி கொண்டு போய் சிவபெருமான் கோயிலுக்கும், அங்க மதுரையில இருக்கிற கோயிலுக்கும் சிவன் அடியார்களுக்கும் இப்படியே அரசன்ற சொத்து எல்லாத்தையும் பாண்டியன்ற சொத்துகள் எல்லாத்தையும் செலவழிக்கிறார். இந்த சமாச்சாரத்தை சிலர் போய் பாண்டியனுக்கு தெரிவித்தார்கள். அப்ப இதை சில பேர் அறிஞ்சிட்டு போய் பாண்டிய மன்னனுக்கு சொல்லினான். சுந்தர சாமந்தன் தன்மேலே பாண்டியன் ஐவுறா வண்ணம். அப்ப தனக்கு மேல சந்தேகம் வராத வண்ணம் யாருக்கு? சுந்தர சாமந்தன் தன்னை சந்தேகப்படாமல் பாண்டிய மன்னன் தன்னை சந்தேகப்படாமல் என்ன செய்கிறாருண்டா, அவன் சபையிலே போய் பிரதேசத்து வீரர்களுக்கு திரவியம் அனுப்பி ஓலை விடுத்து அவர்களை அழைப்பவன் போல பாவகம் செய்து காரியக்காரர்களை நோக்கி, தெலுங்குக்காரர்களுக்கு ஓலை எழுதுங்கள், கலிங்கக்காரர்களுக்கு ஓலை எழுதுங்கள், விராடர்களுக்கு ஓலை எழுதுங்கள், மராடர்களுக்கு ஓலை எழுதுங்கள், கொங்கரர்களுக்கு ஓலை எழுதுங்கள், வங்கரர்களுக்கு ஓலை எழுதுங்கள், துருக்கர்களுக்கு ஓலை எழுதுங்கள் என்று சொல்லி பொய் ஓலை எழுதிவித்து அனுப்பினான். அப்ப இந்த சுந்தர பாண்டியன் சுந்தர சாமந்தன் தன்னை சந்தேகப்படாமல் அரசன் பாண்டியன் அந்த சபையிலிருந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஓலை எழுதுங்கோண்டு பாசாங்கு செய்து இதன்றார். துருக்கர்களுக்கு இப்படியே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எழுத சொல்லி கொண்டு இருக்கிறார். சுந்தர சாமந்தன் இப்படியே எங்கும் ஓலை அனுப்பிவிட்டிருப்ப 6 மாசம் வரையும் சேனைகளுடைய வரவை காணாது பாண்டியன் சுந்தர சாமந்தனை அழைத்து, நாளை சூரியன் படுமுன் சேனைகள் எல்லாவற்றையும் அழைக்க கடவாய் என்றான். அப்ப இவர் இப்படியே பாசாங்குதான் செய்து கொண்டிருந்தவர். அப்ப 6 மாசமாச்சு, எந்த ஒரு சேனையும் வர இல்லை. அப்ப 6 மாசம் போயிட்டு தண்டுட்டு பாண்டியன் என்ன செய்கிறார், சுந்தர சாமந்தனை அழைத்து சூரியன் படுமுன்னால ஏண்டா பொழுது படுறதுக்குள்ள படுமுன் சேனைகள் எல்லாவற்றையும் அழைக்க கடவா, எல்லா சேனைகளையும் கூப்பிட சொல்றாரு. ஏனென்றா அந்த சேனைகளை சேர்க்கிறதுக்கு தானே அந்த பொன்னறைய திறந்து எல்லாரையும் இதென்ன சொன்னது.
அதற்கேற்ப சுந்தர சாமந்தன் இசைந்து போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி, எம்பெருமானே, பாண்டியன் தந்த திரவியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு தமியேனை பணிகொண்ட அருளினீரே, இனி இனிச் சேனைகளுக்கு யாது செய்வேன் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு நின்றான். இப்ப அவருக்கு கட்டளை பிறப்பிச்சா சொல்லும், நாளைக்கு சூரியன் மறைகிறதுக்கு இடையில எல்லா சேனைகளையும் வரவணும் என்று. ஏனென்றா 6 மாசம் ஆயிடுச்சுதண்டு. அப்ப இவர் சுந்தர சாமந்தன் போய் சிவபெருமான வணங்குறார். எல்லா பொருள் இதுகள் எல்லாத்தையும் உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் செலவழிச்சு நான் இதண்டுட்டேன், இப்ப நான் என்ன செய்கிறதுண்டு விண்ணப்பம் செய்து கும்பிடுகிறார். அப்பொழுது அடியவர் குறைவு தீர்த்தருள்வதே விரதம் பூண்ட சிவபெருமானுடைய திருவருளினாலே ஆகாயத்தினின்று நாளைக்கு நாம் சேனையோடு வந்து தோன்றுவோம், நீ பாண்டியன் சபையிலே போயிரு என்று ஓர் அசரீரி வாக்கு தோன்றிட்டு. அப்ப இவர் இப்படி கும்பிட்டு கொண்டு நிற்க ஆகாயத்தில இருந்து ஒரு அசரீரி வாக்கு வருகிறது. நாளைக்கு நாம் சேனையோடு வந்து தோன்றுவோம், நீ பாண்டியன் சபையிலே போயிரு என்று சொல்லப்படுது. அது கேட்ட சேனாதிபதி உவகை வெள்ளத்தாழ்ந்தான், சூரியன் அஸ்தமித்தான். அப்ப இத கேட்ட உடனே, இந்த அசரீரி வாக்க கேட்ட உடனே சேனாதிபதிக்கு நல்ல சந்தோஷம், சூரியனும் மறைஞ்சிட்டுது. அப்ப மறுநாட்காலையிலே சுந்தர சாமந்தன் எழுந்து திருக்கோயிலை அடைந்து பொற்றாமரை வாவியிலே ஸ்நானம் செய்து சோமசுந்தர கடவுளை வணங்கிக் கொண்டு பாண்டியனுடைய கோயிலுக்கு செல்வான் ஆயினான். அப்ப இது அடுத்த நாள் தானே இப்படி எல்லாம் நடக்க போகுது. அப்ப இவர் முதல் நாளே போய் கடவுளை கும்பிட்டுட்ட. அப்ப அடுத்த நாள் சூரியன் உதிக்க முதலே சோமசுந்தர கடவுளை போய் வணங்குறார். அப்பொழுது சிவபெருமான் சங்கு கன்னர் முதலிய பிரதம கணர்களும் குண்டோதரர் முதலிய பூத வீரர்களும் சேனை வீர வடிவம் கொண்ட 14 படைக்கலங்களையும் தரித்து புறங்காப்ப நந்தி மகாகாலர் பிரிங்கி நுகும்பர் கும்போதரர் முதலிய கணநாதர்கள் எல்லோரும் நெற்றியிற் திரிபுண்டரம் தரித்து சண்டையிட்டு வாளேந்தி குதிரை சேவர்களாய் சூழ சாமரைகளும் பீலி குஞ்சங்களும் குடைகளும் கொடிகளும் நெருங்க பலவித வாத்தியங்கள் ஒலிக்க தமதிடபத்தையே குதிரையாக்கி அதன் மேல் ஏறிக்கொண்டு ஒற்றைச் சேவராய் எழுந்தருளி வந்தார். அப்ப இவர் அங்க கோயிலுக்கு போட்டார் தானே, அடுத்த நாள் தானே இது நடக்க போகுது. அப்ப போய் கும்பிடிக்க அப்ப சிவபெருமான் என்ன செய்கிறார், இப்படி இந்த கணங்கள் சங்கு கன்னர், மற்றது பிரதம கணர்களும் குண்டோதரர் பூத வீரர், இப்படி எல்லா வீரர் கணங்களோடையும் நந்தி மகாகாலர் பிரிங்கி இப்படி நிறைய பேரோட நெற்றியில திரிபுண்டரம் தரித்து, திரிபுண்டரம்டா 3 குறி, விபூதியை உத்தூளனம்டா சும்மா பரவி பூசுற. அப்ப நெற்றியில திரிபுண்டரம் தரித்து சட்டையெல்லாம் போட்டு வாள் ஏந்தி கொண்டு குதிரை சேவர்களாய் சூழ சாமரைகள் எல்லாம் வீசி கொண்டு வர இவர் வாரர், வாத்தியங்கள் ஒலிக்க எங்க அரசன்ற சபைக்கு வாரர், ஒற்றை சேவகராய் எழுந்தருளி வந்தார். சேனையின் வரவை கண்ட சுந்தர சாமந்தன் பாண்டியனுக்கு போய் விண்ணப்பம் செய்ய பாண்டியன் மனம் மகிழ்ந்து தலைக்கடை வாயிலிலே வந்து அங்குள்ள மண்டபத்திலே சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்து கொண்டு சேனை சிறப்பை நோக்கி பெருங்களிப்புற்று இவர்கள் தேசத்தில் உள்ளவர்கள் என்று வினவினான். அப்ப இவியல் எல்லாரும் இந்த சிவபெருமான் இப்படி படைகள் சூழ வாத்தியங்கள் முழங்க அங்க போற, அங்க அரண்மனைக்கு போக அதை பார்த்துட்டு சேனாதிபதி பாண்டிய மன்னனுக்கு சொல்றார், இப்படி இவியல் வந்துட்டினம் என்று. பாண்டிய மன்னன் தன்னுடைய சிம்மாசனத்தில இருந்து கேட்கிறார், இந்த தேசத்தவர்கள் இந்தந்த தேசத்தில இருந்து வந்தவர்கள் என்று சேனாதிபதிட்ட கேட்கிறார். சுந்தர சாமந்தன் பாண்டியன் எதிரே நின்று தேசத்தவர் எல்லாரையும் அணி அணியாக நிறுத்தி கொண்டு கையிற் பிரம்பை நீட்டி, மகாராசாவே, இவர்கள் கொங்க தேசத்தவர். அப்ப பாண்டியன் கேட்கிறார் தான், இவியல் யார் எல்லா சேனைகளும் வந்துட்டு தண்ணிக்க. அப்ப இவர் யாரு, சுந்தர சாமந்தன் பாண்டியனுக்கு எழும்பி சொல்றார், இவர்கள் கொங்க தேசத்தவர், இவர்கள் குரு தேசத்தவர், இவர்கள் கங்க தேசத்தவர், இவர்கள் கன்னட தேசத்தார்,
இவர்கள் அங்க தேசத்தார், இவர்கள் ஆரிய தேசத்தார், இவர்கள் வங்க தேசத்தார், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டு போகுது. நான் அவ்வளத்தையும் சொன்னா உங்களுக்கு போரிங்கா இருக்கும். அப்ப இப்படி ஒவ்வொரு தேசத்தார்களும் என்று சொல்லிக்கொண்டு வாரார். நிறைய பேற்ற ஊரல் என்று சொல்லிக்கொண்டு வர்றார். கடைசியில இவர்கள் நம்முடைய தேசத்தார் என்று மெய்காட்டி அறிவித்தான். பிறகு கடைசி இவ்வளவு நிறைய ஒரு 15-20க்கு மேல கிடக்குது. அப்ப அப்படியே ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கொண்டு இத்துணை இவர்கள் நம்முடைய தேசத்தார் என்று மெய்காட்டி அறிவித்தான். இத்துணை தூர தேசங்களில் உள்ளவர்களை இங்கே அழைத்தது எங்கனம் என்று வினாவி அருளுக. உம்முடைய திரவியங்கள் எல்லாவற்றையும் வரையாது செலுத்தினால் இவர்கள் எல்லோரும் வந்தார்கள். செலுத்தினதனால் இவர்கள் எல்லோரும் வந்தார்கள் என்றான். அப்ப கடைசியில மெய்காட்டி சொல்றார். ஏனென்றா இவர்கள் நம்முடைய தேசத்தவர் என்று மெய்காட்டி சொல்லி போட்டு, அப்ப அரசன் கேட்கிறார், இவ்வளவு தூரத்துல இருந்தும் இவர்களை எப்படி நீ அழைச்சனி என்று கேட்கிறார். அப்ப அதுக்கு சுந்தரசேனன் என்ன, சுந்தர சாமந்தன் சேனாதிபதி என்ன சொல்றாருண்டா, உங்களுடைய அந்த பொன்னறைய திறந்துதான் எல்லாம் எடுக்க சொன்ன. அப்ப உங்கண்ட திரவியங்கள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு நான் கொடுத்த வழியா இவர்கள் எல்லோரும் வந்தார்கள் என்று சொல்றார் சேனாதிபதி. பாண்டியன் அந்த சேனையினுள்ளே தூரத்திலே குதிரை ஏறிக்கொண்டு பின் நின்ற ஒற்றை சேவகரை பார்த்து இவர் யார் என்றான். அப்ப அந்த சேனையில தூரத்திலே ஒரு ஆள் குதிரை ஏறிக்கொண்டு நிற்கிறார், குதிரையில் ஏறி நிற்கிறார். அங்க பின் நின்ற ஒற்றை சேவகரை பார்த்து இவர் யார் என்று கேட்கிறார். சுந்தர சாமந்தன்கிட்ட கேட்கிறார் பாண்டியன். அப்ப சுந்தர சாமந்தன் பாண்டியனை வணங்கி, இந்த சேனை வெள்ளத்தினுள்ளே இவரை யான் என்று அறியலாம், யாவர் என்று அறியலாம் என்றான். அப்ப சுந்தர சாமந்தன் என்ன சொல்றான், இந்த சேனை பெருவெள்ளம், அவ்வளத்துக்கு நிறைய சேனைகள்லாம் பெருவெள்ளம் என்றது அந்த வெள்ளத்தினுள்ளே என்றா, சேனை வெள்ளத்தினுள்ளே என்றா உவமானம் உவமியம் கொடுத்து. அப்ப இவ்வளவு பெரிய பட்டாளம் இந்த சேனைக்குள்ள இவரை யாவர் என்று அறியலாம் என்றான் பாண்டியன். அவரை இங்கே அலை என்றான். அப்ப பாண்டியன் உடனே என்ன சொல்ற, அவரை இங்கே அலை என்றான். அந்த ஒற்ற இதுல ஏறி இருக்கிறார் தானே குதிரையில. பாண்டியன் மகிழ்ந்து இவரை இங்கே அலை என்றான். உடனே அவ்வொற்றை சேவகர் பாண்டியன் எதிரே சென்றார். அப்ப பாண்டியன் இவர் அழைக்க சொன்ன உடனே அதை கேட்ட உடனே அந்த ஒற்றை சேவகர் பாண்டியன் எதிர போய் நிற்கிறார். அவர் தானே அந்த குதிரையில வந்தவர், உங்களுக்கு விளங்கும், சிவபெருமான் தானே அப்படி வந்தவர். பாண்டியன் மகிழ்ந்து இரத்தின ஆபரணங்களையும் பீதாம்பரங்களையும் கொடுத்தான். அப்ப பாண்டியனுக்கு சந்தோஷமாயிட்டு அவருக்கு அந்த ஒற்றை சேவகருக்கு பீதாம்பரங்களையும் ரத்தினங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஒற்றை சேவகர் தம் அன்பனாகிய சுந்தர சாமந்தன் பொருட்டு வாங்கி தரித்து தம்முடைய தமர்களுக்கும் கொடுத்து குதிரையை தூண்டி ஐங்கதி நடத்தி காட்டி தமது சேனை வெள்ளத்தினுள்ளே போயினார். அப்ப இவர் எல்லாத்தையும் கொடுத்த உடனே அந்த ஒற்றை சேவகர் தம் அன்பனாகிய சுந்தர சாமந்தன் பொருட்டு, ஏனென்றா அவர் சிவனடியார் தானே, சிவன் தானே இவர். அப்ப சுந்தர சாமந்தன் சிவன் அடியார் தானே. அப்ப சுந்தர சாமந்தன் அவர் தன்னுடைய அன்பரண்டு அவர் பொருட்டு வாங்கி தரித்து தம்முடைய தமர்களுக்கும் கொடுத்து குதிரையை தூண்டி ஐங்கதி நடத்தி காட்டி தமது சேனை வெள்ளத்தினுள்ளே போயினார். அப்ப எல்லாத்தையும் செய்து காட்டி போட்டு அந்த சேனை வெள்ளத்துக்கு அந்த கூட்டத்துக்குள்ள போற. அப்பொழுது சேதிராயன் வேட்டைக்கு போய் புலியினால் இறந்து விட்டான். அந்த சேதிராயன் என்றவர் தான் வேடுவ குல அதிபதி என்று நாங்க பார்த்தனாங்க. வேடுவ குல அதிபதி தான் சேதிராயன். இவரை படையெடுக்க வர்றதுக்காகத்தான் இவ்வளவு நடந்தது. அப்ப இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்க அந்த சேதிராயன் என்றவர் வேட்டைக்கு போன இடத்துல புலியினால இறந்து விட்டான் என்று ஒரு ஒற்றன் செய்தி சொல்றார். பாண்டியனுக்கு சொல்றான் அந்த ஒற்றன், சேதிராயன் வேட்டைக்கு போய் புலியினால் இறந்து விட்டான் என்று ஓர் ஒற்றன் பாண்டியனுக்கு சொன்னான். பாண்டியன் சுந்தர சாமந்தனுக்கு அளவில்லாத வரிசைகளையும் தலைமையையும் கொடுத்து இந்த சேனைகளை தங்கள் ஊருக்கு போகும்படி செலுத்த கடவாய் என்றான்.
அப்ப பாண்டியனுக்கு சந்தோஷமாயிட்டு, அப்ப பாண்டியன் சுந்தர சாமந்தனுக்கு நிறைய இதுகள் எல்லாத்தையும் கொடுத்து, அளவில்லாத வரிசைகளையும் தலைமையையும் கொடுத்து, இந்த கூட்டிய அந்த சேனி எல்லாத்தையும் அவையவே தங்கட ஊருக்கு போகும்படி சொல்லண்டு சொல்றார், செலுத்த கடவாயின்னு. சுந்தர சாமந்தனும் அப்படி செலுத்துவான் போன்று நிற்பர். அப்ப சுந்தர சாமந்தனும் அப்படி செலுத்துமா போல நிற்கிறார். சிவபெருமான் மனித வேடம் கொண்ட வீரர்களோடும் அங்கு நின்றபடியே மறைந்தருளினர். அப்ப சிவபெருமான் அங்க மனித வேடம் கொண்டுதான் இவ்வளவு சேனைகளும் வந்தது. வீரர்கள் எல்லாரும் ஒவ்வொரு இதுகள்ல அப்படியே மறைஞ்சிட்டார். அப்ப பாண்டியன் அது கண்டு அற்புதம் அடைந்து, அப்ப இத பார்த்த உடனே பாண்டியனுக்கு அற்புதமாயிற்று. ஏனென்றா சிவன் தான் எல்லாம் வந்திருக்கிறார் என்று. இது சிவபெருமானுடைய திருவிளையாடல் என்று நினைந்து கண்ணீர் பொழிய ரோமம் சிலிர்ப்ப மெய்யன்பு வடிவமாயினன். தனக்கு உயிர் துணியாய் நின்ற சுந்தர சாமந்தனை நோக்கி, உனக்கு சிவபெருமான் எளிவந்தாரென்றால் எனக்கு அச்சிவபெருமானே நீயே என்று அவனுக்கு யாவும் கொடுத்து மனக்கவலையின்றி வாழ்ந்திருந்தான். அப்ப சிவபெருமான் மறைஞ்ச உடனே இதெல்லாம் சிவபெருமான் என்ற திருவிளையாடல் என்று அவருக்கு அதை கண்ட உடனே அற்புதமாயிட்டது, சந்தோஷம். அப்ப கண்ணீர் பொழிய ரோமம் சிலிர்ப்ப, அந்த கூஸ்பம் என்று சொல்லுவோம், மெய் சிலிர்க்குதண்டு. அப்ப ரோமம் சிலிர்ப்ப மெய்யன்பு வடிவமாயி தனக்கு உயிர் துணியாய் நின்ற சுந்தர பாண்டிய சுந்தர சாமந்தன தேவசேனாதிபதிய சொல்றார், உனக்கு சிவபெருமான் வெளிவந்தார் என்றால் எனக்கு அச்சிவபெருமான் நீயே, நீதான் எனக்கு அந்த சிவபெருமான் என்று சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து மனக்கவலையின்றி வாழ்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் மெய் காட்டிட்ட படலம் என்று சொல்லப்படுகிறது. 30வது படலம் முடிச்சிருக்கிறோம். அடுத்த படலத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.